கன்ஃபியூசிங்கா இருக்கும். என்னன்னே புரியாது. குழப்பமா இருக்கும். அத இப்ப நம்ம தெளிவுபடுத்திக்க போறோம். இந்த டிகிரிங்கிற வார்த்தைய எங்க டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவில் ப்ரொசீஜர் கோட் 1908ல செக்ஷன் 2 சப்கிளாஸ் 2ல வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த டிகிரி அப்படிங்கிறதுல என்னென்னலாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபார்மல் எக்ஸ்பிரஷன், அதாவது ஒரு தீர்மானம் செய்கிறார்கள், முடிவு செய்கிறார்கள், அதெல்லாம் வரும் இதில். ஃபார்மலாக அதை பற்றி சொல்றது. அடுத்தது, ஒரு நபருடைய உரிமை முழுவதுமாக தீர்மானிக்கப்படுகிறது. மூன்றாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரச்சனை சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமோ அல்லது குறிப்பிட்ட ஏதேனும் ஒரு விஷயமோ இதில் வந்து தீர்மானம் செய்யப்படும். இப்போ நம்ம எடுத்துக்க போகிற இந்த உதாரணத்தில் 2 நபர்கள் இருக்கிறார்கள். ஒரு நபர் வந்து எக்ஸ், இன்னொரு நபர் வந்து ஒய். ஒய் வந்து அண்ணன், எக்ஸ் வந்து தம்பி. இது குறித்து ஒரு ஜட்ஜு வந்து தீர்ப்பு கொடுக்க போறாரு. இப்போ முதல்ல எக்ஸ் வந்து கேஸ் போடுறாரு. எதுக்கு போடுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய மூதாதையர் சொத்தான ஒரு கோட்டை இருக்கு. அந்த கோட்டை சம்பந்தப்பட்ட ஒரு கேஸு. அது வந்து யாருக்கு எதிராக போடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணனுக்கு எதிராக போடுறாரு. இந்த கோட்டையை ரெண்ட்டுக்கு விட்டுருக்காங்க ஜெட் அப்படிங்கிற ஒரு டெனண்ட்டுக்கு. இப்போ முதல் சினாரியோ, அதாவது இந்த டிகிரிங்கிறதுல முதல்ல சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் ப்ரிலிமினரி டிகிரி. ப்ரிலிமினரி டிகிரினா என்ன ஜட்ஜு சொல்லுவாரு இந்த குறிப்பிட்ட சூழ்நிலையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜட்ஜ் வந்து ஒரு தீர்ப்பு கொடுப்பாரு. என்கொயரி பண்ணணும். எது குறித்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வரக்கூடிய ரெண்ட் சம்மந்தமாக என்கொயரி பண்ணணும்னு கொடுப்பாரு தீர்ப்பு. இது ப்ரிலிமினரி. அடுத்து 2வது சினாரியோ நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஃபைனல் டிகிரின்னு நம்ம சொல்கிறது. இதில் ஜட்ஜு என்ன தீர்ப்பு கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் அதாவது இந்த வழக்கில் ஒய், அதாவது அண்ணன், அவருக்கு மட்டும்தான் இந்த ஒட்டுமொத்த கோட்டைக்கு அதிகாரம் இருக்கிறது. அந்த ஒட்டுமொத்த கோட்டையும் இவருக்கு மட்டுமே சொந்தம் அப்படின்னும், இவர் தான் ரெண்ட் வாங்க முடியும்னு கொடுக்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 3வது சினாரியோ, அதாவது இடைக்காலமாகவும் இருக்கும், இறுதியானதாகவும் இருக்கும். இப்படியாப்பட்ட டிகிரியை கொடுக்கலாம் ஒரு நீதிபதி நினைத்தால். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு குறிப்பிட்ட நம்ம எடுத்துக்கிட்ட உதாரணத்தில் ஒய்க்கு மட்டும்தான் இந்த கோட்டைக்கு உண்டான உரிமை இருக்கிறது, வேற யாருக்கும் கிடையாது, மொத்த கோட்டையும் அவருக்கு தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி ரெண்ட் குறித்த ஒரு இன்கொயரியும் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது டிகிரிக்குள்ள என்னென்ன வரும் அப்படின்னு பாருங்க. டிகிரி சொல்லுது, ஏய் டிஸ்மிஸ் ஃபார் டிஃபால்ட், நீ என் கூட வந்து சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லுது. அப்போ டிஸ்மிஸ் ஃபார் டிஃபால்ட் என்ன சொல்லுது? நீ ஒரே ஒரு டி தான், நான் 2 டி, உன்னை விட நான் தான் பெரிய ஆளு, நான் எப்படி உன் கூட வந்து சேர முடியும் அப்படின்னு சொல்லி டிஸ்மிஸ் ஃபார் டிஃபால்ட் சொல்லுது. அப்போ டிகிரி சொல்லுது, நான் தனியாள் கிடையாது, என் கூட இன்னொரு நபரும் இருக்காங்க, அந்த இன்னொரு நபர் யார் அப்படின்னு நீ தெரிஞ்சுக்கணும். அது யார் அப்படின்னு கேட்டேன்னா, ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட், அதுவும் என் கூட தான் இணைஞ்சிருக்கு அப்படின்னு டிகிரி சொல்லுது. அப்போ டிஸ்மிஸ் ஃபார் டிஃபால்ட் சொல்லுது, நானும் தனியாள் கிடையாது, என் கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, என் கூட அப்பீல் அப்படிங்கிறது என் கூடயும் இணைஞ்சுதான் இருக்கு, நான் தனியாள் கிடையாது அப்படிங்கிறது. அப்போ உடனே டிகிரி என்ன சொல்லுது, இன்னொரு ஆளும் இருக்கு, என்கிட்ட பெரிய பிரம்மாஸ்திரம் இருக்கு, நீ பாரு, 144, இது என் கூட தான் இருக்கு, இணைஞ்சிருக்கு. இந்த 144ல ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு நினைச்சா அதுவும் எனக்குள்ள அடக்கும் அப்படின்னு சொல்லுது. இது மூலமா உங்களுக்கு டிகிரினா என்னங்கிற ஒரு தெளிவு பிறந்திருக்கும் நான்